ஹாய் அண்ட் வெல்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம கூட மிஸ்டர் உமன் அப்ரஹாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஹி இஸ் த ப்ரொமோட்டர் அண்ட் டைரக்டர் ஆஃப் குளோபல் பெஸ்ட் ஹெச்ஆர் and he is a motivational speaker, HR and OD consultant, leadership coach and a corporate trainer. So hi sir. Hi. Thank you so much Thank for you joining. for having me here. Yes sir. Thank you so much sir for joining us today for the session. And sir, எல்லா ஆர்கனைசேஷன்லையுமே ஒரு விஷயம் சொல்லிகிட்டே இருக்காங்க, விஷனிங்ட்டு. அண்ட் சில கம்பெனிஸில் அந்த போர்ட்லலாம் பார்த்தா கூட நமக்கு தெரியும் அவங்களோட விஷன் வேல்யூஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. வாட் இஸ் விஷனிங் அண்ட் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட்? விஷனிங் சொல்லுவாங்க, அது ஒரு தமிழில் சொல்லணும்னா தொலைநோக்கு பார்வை. ஓகே. அது ஒவ்வொரு விஷனும் கம்பெனியும் என்ன ஆகணும், இல்லை எந்த இடத்த நோக்கி போகணும், ஓகே. வாட் இஸ் த லெகசி தே வாண்ட் டு லீவ், பேசிக்கலி ஒரு டெஸ்டினேஷன், ஓகே. எந்த இடத்துக்கு ரீச் ஆகணுன்றது. இது நீங்கள் சொன்னீங்க, எல்லா கம்பெனிலையும் அந்த விஷன் போர்டு இருக்கும்ன்றது. எல்லா கம்பெனிலையும் மிஷன்லாம் போர்டு இருக்கும்னு. அது அது செவுத்தில் இருக்கும் மோஸ்ட்லி. மோஸ்ட் ஆஃப் த திங் இன் த வால். இந்த வாலில் இருக்கக்கூடாது, இங்கே உள்ளே இருக்கணும், மனசில் இருக்கணும். அது அது அந்த விஷனிங் வேறு எங்கே போகிறோம்னாலே கம்பெனியில் கிளாரிட்டி இருக்கும். இப்போ சேனல்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் சேனல்ஸ் இருக்குது. இப்போ ஒரு விஷன் இப்போ இந்த கம்பெனி எடுத்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நற்செய்தியை உலகமெங்கும் அறிவிக்க வேண்டும் என்றது ஒரு விஷன். அதுக்கு நீங்கள் சேனலில் டிவியாக எடுக்கலாம், இல்லை வேறு ஒவ்வொரு இதை எடுக்கலாம். ஓகே. அதுதான் மிஷன்ன்றது. நீங்கள் மிஷன் கேட்டதுனால சொல்கிறேன். மிஷன்றது எப்படி போகணுன்றது. பட் விஷன்ன்றது கண்டிப்பாக எல்லா கம்பெனிக்கும் தேவை. இல்லைன்னா கம்பெனி பூரா கன்ஃபியூஸ்டாக இருக்கும், எதுக்கு பண்ணுறோம், ஏன் பண்ணுறோன்னு தெரியாது. ஓகே. அதனால் ஒரு லாங் விஷன் இருக்கிறது நல்லது, இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி கம்பெனி. ஓகே. அண்ட் இன்னொன்று விஷயமும் பேசுவாங்க சார், மிஷன் அப்படின்னு ஒன்று, அதை பற்றியும் கொஞ்சம் ஃபியூ வேர்ட்ஸ் ஷேர் பண்ண முடியுமா? அண்ட் இதுக்கும் விஷன் அண்ட் மிஷனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? விஷன், as I said, it is a destination where you want to reach. எங்கே போகணுன்றது ஒன்று. மிஷன்ன்றது எப்படி அங்கே ரீச் ஆகணும் அப்படின்றது. அது பேசிக்கலி அ பர்பஸ், ஜேர்னி. அந்த உங்களோட பாதை, அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கான பாதை தான் மிஷன். இப்போ இந்த மிஷன் இந்த பாதைன்னு சொல்லும்போது சிம்பிளாக இருக்கும். இப்போ விஷன் நான் ஒரு பெஸ்ட் கஸ்டமர் ட்ரிவன் கம்பெனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ ஒவ்வொரு எம்ப்ளாயும் அங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த எக்ஸிஸ்டிங் அவங்களோட இதே கஸ்டமருக்காக நான் பெஸ்ட்டு கொடுக்கணுன்றது இருக்கும். இல்லைனா நான் வந்தேன், வேலை செஞ்சேன், போகிறேன்ற மாதிரி இருக்கும். இப்போ அந்த விஷன்லேருந்து அந்த மிஷன் இருக்குது. இப்போ இல்லைனா இவங்க இந்த மிஷனில் ஏன் இப்படி செய்யணும்னு சொல்லாமல் அவங்களுக்கு புரியாது. நான் தான் அவங்க கேட்டேன், கொடுத்துட்டான்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த மிஷன்ன்றதை இட் வில் கிவ் அ கிளாரிட்டி டு தட் இண்டிவிஜுவல். எவ்ரி ஒன் வேலை செய்கிறவங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி இருக்கும், ஏன் இதை சொல்கிறாங்க. தட் கிவ்ஸ் தம் அவங்களோட ஹார்ட் அண்ட் சோல் போட்டு வேலை செய்கிறதுக்கான இது கிடைக்கும். இல்லைனா நான் கொடுக்குற சம்பளம், வாங்குகிற சம்பளம், இதுக்கு வேலை செய்கிறேன் அப்படின்றது ஒரு இருக்கும். மிஷன் கிளாரிட்டி இருந்தால் கம்பெனி ஏன் நடத்துகிறாங்க, ஏன் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்றது ஒன்று. மிஷன் கிவ்ஸ் அ பர்பஸ், தட் ஜேர்னி, ஏன் இந்த மாதிரிலாம் போகணும். நான் முதல்ல சொன்னேன், நற்செய்தியை உலகமெங்கும் அறிவிக்க வேண்டும் என்றது ஒரு விஷனாக இருந்ததுன்னா, நான் சேனல் எடுத்து பண்ணலாம், டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணலாம், பைபிள் வேர்ட்ஸை சொல்லலாம். எதாக இருந்தாலும் நல்லதை சொல்லணும் மக்களுக்கு அப்படின்றது ஒரு நல்லதை மட்டும் சொல்லணும். அடுத்தவங்களுக்கு இது தீமை விளைவிக்கிறது எதுவும் நான் சொல்லக்கூடாது. ஓகே, அந்த மாதிரி. இப்போ இதுதான் அந்த கிளாரிட்டின்றது. ஓகே. விஷனுக்கும் மிஷனுக்கும். ஸோ விஷன் இஸ் வேர் யூ வாண்ட் டு பி, வாட் இஸ் த லெகசி யூ வாண்ட் டு லீவ். ஓகே. அண்ட் மிஷன் இஸ் ஹவ் யூ வாண்ட் டு ரீச் தேர் அண்ட் வை யூ ஆர் எக்ஸிஸ்டிங் இன் திஸ் கம்பெனி. It talks why this company is existing. Okay. இப்போ இது எப்போ நம்ம செட் பண்ணுவாங்க ஒரு கம்பெனியில்? கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது தான் அதை பண்ணணுமா, இல்லை நம்ம நடுவில் எப்போ வேணுனாலும் ஒழுங்காக இல்லைனாலும் நம்ம அதை பண்ணிக்கலாமா? அது எப்படி, ஹவு இட் ஒர்க்ஸ்? லார்ஜ் ஆர்கனைசேஷன்லாம் வெரி பிளான்டாக பண்ணுறவங்கலாம் they will initially itself they plan everything and do it. Large corporatesலாம் they set the vision and then start the business. இப்போ ஓனர் ட்ரிவன் கம்பெனிஸ்லாம் இருக்கும், அவங்க ஸ்டார்டிங்கில் எதையாவது செஞ்சு பிழைக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு வருமானம் வேணும் அப்படின்னு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடும். அப்போ அது பெரிய தொலைநோக்கு பார்வை, பெருசாக லாங் டர்ம்லாம் இருக்காது. இன்னைக்கு வேணும், என்னோட குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படி இருக்கும். அப்படி then they will slowly they grow ஆகும்போது அவங்களோட மைண்டும் மாறும். என்ன அடுத்த லெவலுக்கு நான் இப்படி எடுத்துகிட்டு போகணும், இப்படி கொண்டு போகணும் அப்படின்றது வரும். அண்ட் அடுத்த தலைமுறைக்கு நான் எப்படி விட்டுட்டு போகணுன்னு அவங்களுக்கு வரும். So that is the time they should also look at setting vision and all that. அதனால் முதல்ல ஸ்டார்ட் பண்ணால் ரொம்ப நல்லது, கிளாரிட்டி. பட் அது இல்லைனாலும் வருத்தப்பட வேண்டியதில்லை. எனி டைம் யூ கேன் செட் இட் அப். ஓகே. பட் எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் கிளாரிட்டி இருக்கும், கம்பெனியில் கன்ஃபியூஷன்ஸ் இருக்காது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராது, டீம் ஸ்பிரிட் பெட்டராக இருக்கும். இதெல்லாம் வேணும்னா விஷன் பண்ணணும்.
ஓகே ஓகே அண்ட் வேல்யூ சிஸ்டம், இன்னொன்று வேல்யூஸ் ஆல்சோ கோர் Okay. வேல்யூஸ்ன்றாங்க. நம்ம எதுக்கு நிற்கிறோம் அப்படின்றதையும் எம்ப்ளாயீஸ்க்கு கிளியராக தெரியணும். ஓகே இதெல்லாம் நான் காம்ப்ரமைசபிள். இப்போ வந்து சில கம்பெனியில் வந்து ரெஸ்பெக்ட் டு இண்டிவிஜுவல்ஸ் இல்லைனா வந்து மேனேஜராக இருந்தாலும் சரி சபார்டினேட்டாக இருந்தாலும் சரி ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசணும். ஓகே ஓகே, இல்லை நீ சபார்டினேட் நான் எப்படி வேணாலும் பேசலாம்னு நினைக்கிறது தப்பு. இப்போ இது கம்பெனியோட ஒரு கோர் வேல்யூவில் இருந்ததுன்னா ம் எவ்ரி ஒன் ஃபீல் ரெஸ்பெக்டட் இன் தட் கம்பெனி அண்ட் Okay. எவ்ரி ஒன் ஷுட் யூஸ் அந்த லாங்குவேஜ், அந்த டோன், கரெக்ட் கத்துறது, திட்டுறது, கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது இதெல்லாம் பண்ண முடியாது. அந்த ஓகே கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் பண்ணாங்கன்னா அனுப்பி விட்டுருவோம். ஓகே ஓகே, தீஸ் ஆர் த கோர் வேல்யூஸ். அப்போது இது வந்து இண்டிவிஜுவலுக்கும் இருக்குது. ஓகே இப்போ ஆஸ் அன் இண்டிவிஜுவல் இப்போ ஒவ்வொரு எம்ப்ளாயும் ஜாயின் பண்ணப்போ அந்த இது இருக்குது. ஓகே தே ஆல்சோ ஹாவ் தட் அவங்களுக்கு வாழ்க்கையில் என்ன ஆகணும்னு ஒரு ஆம்பிஷன் இருக்குது. அதை நான் இப்படி தான் ஆகணும்னு இருக்குது. ஓகே இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து சம்பாதிக்கணுன்றது தான் வேலைக்கு வராங்க. எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம்னா அவன் எங்கே வேணாலும் போயிருக்கலாம். Correct. They are coming to an organization, so they want to live a decent family life வேணும், ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக சொசைட்டியில் இருக்கணும், மற்றவங்களை மதிக்கக்கூடியதாக இருக்கணும், நல்ல குடும்பமாக வாழணும். இதெல்லாம் அவங்களுக்கும் இருக்குது. இல்லைன்னா அவங்க ஒரு கம்பெனிக்கு வர வேண்டியது இல்லை. Correct. ஓகே, ஸோ அதனால் இதே எப்படி அலைன் பண்ணணுன்றதையும் பார்க்கணும். இந்த விஷன் அப்படின்றது வந்து இந்த கம்பெனிக்கு இந்த விஷன் தான் இருக்குன்றத ஒரு ஃபவுண்டர் இல்லை இந்த ப்ரொமோட்டருக்கு தெரியும். அது எப்படி மற்ற எம்ப்ளாயீஸ் எல்லாருக்குமே வந்து ரீச் ஆகும் சார்? இப்போ நியூ ஜாயினிலாம் வராங்க அப்படின்னா ஹூஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் டு டூ தட்? இது வந்து டூரிங் இண்டக்ஷன் ப்ராசஸ்லேயே when கம்பெனி ஜாயின் பண்ணல முடிஞ்சால் இன்டர்வியூ டைம்லேயே இதெல்லாம் பேசணும். ஓகே அண்ட் அட்லீஸ்ட் கொஞ்சம் சீடாவது போடணும். ஓகே அண்ட் இண்டக்ஷன் ஜாயின் பண்ணி ஒரு 2-3 நாளுக்குள்ள இதெல்லாம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே ஓகே, அண்ட் ப்ரொமோட்டராக இருந்தால் ப்ரொமோட்டர் பேசணும், இல்லைன்னா ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இருந்ததுன்னா தே ஷுட் டாக். சம்படி இந்த கம்பெனி ஷுட் டாக் வித் த சேம் பேஷன். பேஷன் ஓகே ஓனர் எப்படி இருப்பாரோ, இப்போ ஓனர் ட்ரிவன் கம்பெனியில் ஓனர் என்ன பேஷனோட இருப்பாரோ சேம் பேஷனோட சம்படி ஹாஸ் டு கன்வே திஸ். ஓகே அதுக்கு ஆர்டிகுலேஷன் பண்ணணும், அதுக்கு வேண்டிய எக்ஸாம்பிள்ஸ் வேணும் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம். அண்ட் ஹெச்ஆர் தான் பண்ணணும்ல, எனிபடி இன் திஸ் ஆர்கனைசேஷன் கேன் டூ இட், ஓகே பட் தே ஹவ் டு டூ இட் இன் த பிகினிங் இட்செல்ஃப். ஓகே எம்ப்ளாயி ஷுட் ஹாவ் கிளாரிட்டி. இது இந்த கம்பெனியில் இப்படி தான், இதுதான் எதிர்பார்ப்புகள், இதுதான், இதெல்லாம் செய்யக்கூடாதது, இதெல்லாம் செய்யக்கூடியது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் தே ஷுட் பி கிளியர். ஓகே இதை வந்து ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ்ல தே ஹவ் டு பி எக்ஸ்பிளைன்ட். ஓகே இப்போ நான் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஆனால் நான் அந்த விஷன் கோல் இதெல்லாம் நான் வந்து செட் பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் இப்போ என்ன பண்ணுறது? அந்த மாதிரி நிறையா கம்பெனிஸ் இருப்பாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணால் இப்போ அவங்களுக்கு அது நடுவில் அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது அது அவங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குமா, எப்படி இருக்கும்? ஏன்னா எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண எங்க தெரியாதுன்னே இருந்தாங்கன்னா கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க. ஸோ தே வில் நாட் க்ரோ. ஓகே ஓகே, ஃபினான்ஷியலி தே மே க்ரோ, ஆஃப்டர் சம் டைம் தே வில் ஹாவ் ஸ்ட்ரகிள்ஸ். ஸோ ஓகே கம்பெனியில் வந்து எப்போ வேணாலும் செட் பண்ணலாம். ஸோ தட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் டூயிங் இட். ஓகே நாங்கள் வந்து ஆஸ் அ பார்ட் ஆஃப் அவர் ட்ரைனிங் அண்ட் ஓடி கன்சல்டிங் வி டூ 2 days ஒர்க் ஆன் விஷன் செட்டிங் இட்ஸ். ஓகே விஷனிங் அண்ட் கோல் செட்டிங்ட்டு 2 days பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து வி இன்வால்வ் ஆல் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஓகே இல்லை யாரெல்லாம் கீ பீப்புளோ அவங்களெல்லாம் இன்வால்வ் பண்ணி எதுக்கு இருக்கும், என்ன ஸ்ட்ரென்த், என்ன வி டூ த ஸ்வாட் அனாலிசிஸ், தென் வை தே ஆர் ஹியர், வாட் தே வாண்ட் டு கிரியேட், வாட் ஆர் தர் யூனிக்னஸ், இதெல்லாமே பார்த்துட்டு தென் வி வில் கிரியேட் அ விஷன் போர்டு. தென் அதை வந்து அலைன்மெண்ட் அக்ராஸ் எல்லாருக்குமே இருக்கணும். அண்ட் அப்போ அந்த டிபேட் டிஸ்கஷன்லாம் நடக்கும்போதே வந்து லாட் ஆஃப் திங்ஸ் எவ்ரி ஒன் வில் கான்ட்ரிபியூட் அண்ட் ஆல் தட். அது அந்த ப்ராசஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா யார்கிட்ட கொடுத்து சிலவங்கலாம் சில கம்பெனியில் என்ன பண்ண வேறு கம்பெனியில் இருக்கிறது வேர்டை மாற்றி எடிட் பண்ணி போட்டுருவாங்க. அது வந்து போர்டில் தான் இருக்குமே தவிர உள்ளே இருக்காது. ஓகே விஷன் வந்து மனசில் இருக்கணும், அதுக்காக உழைக்கணும், அந்த பேஷன் இருக்கணும். அது வேணும்னா தட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் பிரிங்கிங் எவ்ரி ஒன் டுகெதர். அண்ட் அந்த ப்ராசஸ் பண்ணால் தான் அது கரெக்டாக இருக்கும். அது எனி டைம் யூ கேன் டூ இட். அண்ட் ஏர்லியர் த பெட்டர். அண்ட் ஒரு வாட்டி செட் பண்ணாலும் லார்ஜ் கார்பரேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தே வில் டூ இட் ஒன்ஸ் இன் 3 years 4 years. ஓகே இந்த கம்பெனி வந்து யூ வில் பி க்ரோயிங் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும்போது என்ன ஆகும்னா தேர் ஆர் லாட் ஆஃப் நியூ திங்ஸ் ஹேப்பனிங் இன் கம்பெனி. லாட் ஆஃப் நியூ பீப்புள் ஃப்ரம் அவுட் சைடு தே கம் as you grow. அவங்க வந்து டிஃப்ரெண்ட் கம்பெனிஸில் வந்துருப்பாங்க. அப்புறம் அங்கே அப்படி இருக்கு, இங்கே இப்படி இருக்குலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அதனால இட்ஸ் பெட்டர் டு ஒன்ஸ் இன் 3 years 4 years ரீவிசிட்டிங் இட். ஓகே ஒன் டே யூ ஸ்பெண்ட் டுகெதர், ஒரு ரிட்ரீட் மாதிரி தான் அது வந்து they have to spend together and reaffirm yourself. ஓகே நீங்கள் வந்து இதுக்கு தான் நம்ம வாழணும் அப்படின்ற.
இப்போ நீங்களும் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, நீங்க இந்த மாரி விஷனிங் ப்ரோகிராம்ஸ் வந்து உங்களோட ம். கிளையண்ட்ஸ்க்கு பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. அது பண்ணதுக்கப்புறம் வாட் கைண்ட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்க கிட்ட இருந்தது? ஹேவ் யூ லைக் உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இதில வந்திருந்ததா? ஹவ் We இஸ் have இட்? done visioning for many companies. ஓகே, Most of the companies பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 2 years, 3 yearsல they have doubled and tripled ஓகே, grown. ஃபாஸ்ட்டா grow ஆயிருப்பாங்க. ஓகே, Especially the first yearல you will see a substantial change. ஓகே, And they significantly grow. ஓகே, அது எப்படின்னா, அந்த கிளாரிட்டி வந்து வந்தோடனே ஒரு 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 அட்ரினலின் ரஷ் மாரி ஒரு இட் புஷ் தம் ஃபார் அ லார்ஜர் இது. ஓகே, ஓகே. ஸோ அதனால it helped them to grow faster. In fact, many companies where I've seen is grow. They ஓகே, grow. நான் ஒர்க் பண்ண கம்பெனியில் கூட விஷன் செட் பண்ணாத வரைக்கும் ஒரு மாதிரி போயிட்டு இருந்தது. வி ஓகே. செட் அடுத்த 15 இயர்ஸில் வி ஹவ் டு க்ரோ 100 டைம்ஸ்னு வச்சோம். அது பார்த்தீங்கன்னா வி ஹவ் க்ரோன் லைக் எனிதிங். எனிதிங். ஸோ தட் ஹெல்ப்ஸ் யூ. ஓகே. Wherever we did, they were all significantly grown. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். பிகாஸ் விஷன்னா என்ன, மிஷன்னா என்னன்ற ஒரு கிளாரிட்டி பயங்கரமாக இருக்குது. விஷனை நம்ம வந்து அடையிறதுக்கான பாதை தான் வந்து மிஷன் அப்படின்றதே வந்து நீங்கள் ரொம்ப எளிமையாக எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. அண்ட் அட் த சேம் வே அது பண்ணலைன்னா என்னென்ன கான்சிக்வன்சஸ் இருக்குது, பண்ணால் எவ்வளோ க்ரோத் இருக்குன்றதை நீங்களுமே அதை ப்ராக்டிக்கலி அது உங்கள் மூலியமாக நிறையா பேர் வந்து நிறையா அச்சீவ்மெண்ட்ஸ் அவங்கள கோல்ஸ் எல்லாம் அச்சீவும் பண்ணியிருக்காங்க. So thank you so much for sharing those experiences. And with this, we are winding up with this session. Thank you, sir. Thank you so much.